वेंकटरमण गोविंद हरे संकटहरण गोविंद वेंकटरमण गोविंद हरे संकटहरण गोविंद. புரட்டாசி மாதம் திருவேங்கடமுடையான் வைபவம். எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பதியில் திருப்பணிகள். ராமானுஜர் திருமலைக்கு 3 முறை வந்து சென்றிருக்கிறார். திருப்பதியில் திருப்பணிகள் பல செய்திருக்கிறார். முதல் முறை திருமலை நம்பியிடம் 1 வருடம் இராமாயண காலக்ஷேபம் கேட்டார். ஆழ்வார்கள் கொண்டாடிய இந்த மலையின் மீது நடந்து சென்றால் கால்படும் என்பதற்காகவும், புனிதமான திருமலையில் தன் கால்படுதல் கூடாது என்பதற்காகவும் முட்டியிட்டு முழங்காலால் ஊன்றி திருமலைக்கு ஏறி வந்தார். அவர் ஏறி வந்த திருமலையில் உள்ள அவ்விடத்தை இன்றும் முழங்கால் முறிச்சு என்றே அழைக்கின்றனர். திருப்பதியை வைணவ தலமாக நிலைநிறுத்தியவரே ராமானுஜர்தான். அவர் காலம் வரை வேங்கடமலை மீது இருப்பது சைவ கோயிலா, வைணவ கோயிலா, சிவன் கோயிலா, பெருமாள் சிலையா என்ற தகராறு நடந்து கொண்டிருந்தது. அலை மீது கிடக்கும் பெருமாளுக்கு மலை மீது கோயில் கிடையாது, குன்றுதோறும் கோயில் கொண்டவன் குமரன் என்று சைவர்கள் வாதிட்டார்கள். அது திருமாலின் நின்ற கோலம் என்று வைணவர்கள் வாதிட்டார்கள். பெருமாள் என்றால் சங்கு சக்கரம் எங்கே என்று சைவர்கள் வினவினார்கள். ராமானுஜர் திருப்பதிக்கு வந்தபோது தான் ஏழுமலையானுக்கு சங்கு சக்கரம் சாற்றி பெருமாள் என்று நிலைநாட்டினார். திருவேங்கட தல புராணத்திலும் இச்செய்தி இருக்கிறது. ஏழுமலையான் கோயிலில் திருவாய்மொழி பாடவும் ராமானுஜர் ஏற்பாடு செய்தார். திருவரங்க கோயிலின் நடைமுறைகளை இங்கும் கொண்டு வந்தார். காடு திருத்தி வீதி அமைத்து பெருமாள் வீதி வலம் வரவும் விழாக்கள் நடத்தவும் ஏற்பாடு செய்தார். அதிலிருந்துதான் திருமலை நகரம் தோன்றியது. பின்னர் வைகானச ஆகம முறைப்படி பெருமாளுக்கு வழிபாடுகள் செய்ய வழிமுறைகளை ஏற்படுத்தினார். மாட வீதிகளை அமைத்து உற்சவங்கள் நடைபெற வழிவகை செய்தார். இன்றும் அங்கு ராமானுஜர் வீதி இருக்கிறது. கோயில் நந்தவனம் அமைத்து அழகுபடுத்தினார். அது ராமானுஜர் நந்தவனம் என்ற பெயரில் இன்றும் இருக்கிறது. பூங்காவுக்கு தண்ணீர் வேண்டுமே. சந்திரகிரி பாதையில் ஏரி ஒன்று வெட்டினார் ராமானுஜர். இன்றும் ராமானுஜ ஏரி என்ற பெயரில் அந்த ஏரி இருக்கிறது. ஏழுமலை ஏரி திருமலைக்கு வரும் பக்தர்களுக்கு இலவச உணவு அளிக்கவும் ராமானுஜர் ஏற்பாடு செய்தார். அதுவே ராமானுஜ கூடம். இன்றும் அங்கு பக்தர்களுக்கு இலவச உணவு வழங்கப்படுகிறது. ஏழுமலையான் திருமார்பில் திருமகள் திருமேனியை பொருத்தியவர் ராமானுஜரே. அலர்மேல் மங்கை உரைமார்பா நம்மாழ்வார். ஏழுமலையானுக்கு பச்சை கற்பூர திருநாமம் சாத்தவும் ராமானுஜரே ஏற்பாடு செய்தார். வெள்ளிதோறும் திருமஞ்சன காப்பு நடத்தவும் அலங்காரம் செய்யும் முறையையும் நித்திய பூசையையும் ராமானுஜர் வகுத்து கொடுத்தார். இன்றும் இது ராமானுஜர் திரு ஆணை என்று கூறப்படுகிறது, பின்பற்றப்படுகிறது. தான் எழுதிய வேதார்த்த சங்கிரகம் நூலை ஏழுமலையான் சந்நிதியில் ராமானுஜர் அரங்கேற்றினார். 2ஆம் முறை வந்தபோது கிபி 130 அடிவாரத்தில் கீழ்த்திருப்பதி ஊரையும் உருவாக்கினார். கோவிந்தராஜ பெருமாளையும் பிரதிஷ்டை செய்தார். 3ஆம் முறை வந்தபோது திருமலை பெரிய கேள்வி அப்பன் சுவாமி என்று திருநாமம் சாற்றி ஒரு சந்நியாசியை நித்திய கைங்கரியத்துக்கு ஏற்பாடு செய்து பெரிய ஜீயர் மடம் என்ற மடத்தினை உருவாக்கி ஜீயருக்கு கைங்கரியத்தில் உதவ ஏகாங்கிகளை நியமித்தார். ஏகாங்கிகள் என்றால் ஜீயருடைய பிரதிநிதிகள். திருமணம் ஆகாதவர்களே ஏகாங்கிகளாக நியமிக்கப்படுவர்.
கால நேரம் தவறாமல் பூசைகள் நடைபெற வேண்டும் என்பதற்காகவே ராமானுசர் ஜீயரை நியமித்தார். வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படக்கூடாது என்பதுதான் முக்கியம். அதன்படிதான் தற்போதும் பூசை முறைகள் நடந்து வருகின்றன. முதலில் சுப்ரபாதம். சுப்ரபாதத்தின் போது அர்ச்சகர்களை அழைத்து வந்து உட்கார வைப்பார்கள். அவர்களிடம் குச்சிக்கோல் இருக்கும். அதனை போட்டால்தான் பேட்லாக்கை திறக்க முடியும். கர்ப்ப கிரகம், அர்த்த மண்டப கதவின் சாவிகள் அதிகாரியான பார்ப்பந்ததாரிடம், அனைத்தையும் பார்வையிடுபவரிடம் இருக்கும். இந்த சாவிகள் எல்லாம் ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டு ஜீயர் மடத்துக்கு வரும். ஒரு சீல் தேவஸ்தானத்திற்கு உரியது, மற்றொன்று பெரிய ஜீயர் மடத்துக்கு உரியது. இவ்வாறு ராமானுசரின் திரு ஆணைப்படியே இன்றும் நடந்து வருகின்றன. இப்படியாக ஏழுமலையான் கோயிலை வைணவர்களுக்கே உரியதாக ஆக்கியதால்தான் எம்பெருமானான ஏழுமலையான் கோயிலுக்குள் எம்பெருமானார் ராமானுசர் சந்நிதியும் இடம் பெற்றுள்ளது. ராமானுசர் பிறந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒவ்வொரு மாதமும் திருப்பதியில் விழா கொண்டாடுகிறார்கள். சித்திரை திருவாதிரையில் 12 நாள் அத்திய முழுமையான விழா கொண்டாடப்படுகிறது. ஆழ்வார்களுக்கு சிலை இல்லாவிட்டாலும் அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தில் திருப்பதி கோயில் விழா எடுக்கப்படுகிறது. அன்று அவர்கள் பாடிய திவ்ய பிரபந்தமும் பாடப்படுகிறது. அன்று ஏழுமலையானுக்கு படைக்கப்படும் பிரசாதங்கள் அப்படியே ராமானுஜர் சந்நிதியிலும் படைக்கப்படுகின்றன. கீழ் திருப்பதியில் கோவிந்தராச பெருமாள் கோயிலுக்குள் ராமானுசருக்கு தனி கோயில் இருக்கிறது. ராமர் கோயிலிலும் ராமானுசர் சிலை உள்ளது. கோவிந்தராச பெருமாள் கோயிலை சுற்றி ஒரு நகரம் உண்டாக்கப்பட்டது. அதற்கு ராமானுஜர் புரம் என்று பெயர் சூட்டப்பட்டது. அதுவே இப்போது கீழ் திருப்பதி என்று வழங்குகிறது. இன்றைய திருப்பதி கோயிலை கட்டியவரே ராமானுஜர்தான். கோபுரம் கட்டி விமானம் அமைத்தார். திருப்பதியே அன்று தமிழ்நாட்டில்தான் இருந்தது. வாமன புராணத்தில் மிக புண்ணியமானதும் தேவர்கள் வழிபட்டதும் மலைகளில் சிறந்ததுமான திருவேங்கடம் என்று பிரசித்தி பெற்றதுமான ஒரு மலை தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. அது புராண காலம். வரலாற்று காலமான சங்க காலத்திலும் வேங்கடம் தமிழ்நாட்டின் வட எல்லையாக இருந்தது. வடவேங்கடம் தென்குமரி இடைத்தமிழ் கூறும் நல்லுலகத்து என்பது தொல்காப்பிய பாயிரம். ஏழுமலையான் கோயில், கோவிந்தராச பெருமாள் கோயில், பத்மாவதி தாயார் கோயில், சுற்றியுள்ள சிறு கோயில்கள் ஆகியவற்றில் மொத்தம் 1068 கல்வெட்டுகள் நகல் எடுக்கப்பட்டன. அவற்றில் 1000க்கு மேற்பட்டவை தமிழ் கல்வெட்டுகள். தெலுங்கு கல்வெட்டுகள் 50 கூட தேரவில்லை. திருப்பதியில் ராமானுசர் திருவுருவம். பெருமாளுக்கு ஈடானவரே எம்பெருமானார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டும் சொல்ல முடியும். திருப்பதியில் பெருமாளுக்கு தவிர வேறு யாருக்கும் சந்நிதி கிடையாது. தாயார் சன்னதி கூட கீழே திருச்சானூரில்தான் இருக்கிறது. முகமதியர்கள் படையெடுத்த காலத்தில் அரங்கநாதனை திருவேங்கடத்துக்கு எடுத்து வந்த போது கோயில் வாசலிலேயே வைத்து விட்டார்கள். இன்றும் கோயிலுக்குள் நுழைந்ததும் அரங்கநாதர் சந்நிதி இருக்கிறது. காஞ்சி வரதராசர் வருவார் என்று எதிர்பார்த்து ஒரு சந்நிதி அமைத்தார்கள். அந்த சந்நிதியும் கோயில் வாசலிலேயே இருக்கிறது. சிதம்பரம் கோயிலில் இருந்த கோவிந்தராச பெருமாள் சிலையை எடுத்து ஒரு சோழ மன்னன் கடலில் போட ராமானுஜர் இதை மீட்டு திருப்பதிக்கு அனுப்பி வைத்தார். அந்த சிலையும் கீழ்த்திருப்பதியில்தான் வைக்கப்பட்டது. இவ்வளவு ஏன்? திருமலையின் ஆதிமூர்த்தியான வராகசாமி தெப்ப குளக்கரையில்தான் இருக்கிறார். அவருக்கு பெயரே ஆதிவராகசாமி. இன்றும் கூட தெப்பத்தில் குளிக்கும் பக்தர்கள் முதலில் ஆதிவராகசாமியை வணங்கிவிட்டுதான் சீனிவாச பெருமாள் சந்நிதிக்குள் செல்லுவார்கள். திருமலைக்கு ஆதியில் வராகமலை என்றுதான் பெயர். பெருமாள் தவிர வேறு யாருக்கும் கோயிலுக்குள் சந்நிதி கிடையாது. ஆழ்வார்களுக்கும் இடம் கிடையாது. இதற்கு ஒரே ஒரு விதிவிலக்கு ராமானுஜர் மட்டுமே. ராமானுஜருக்கு மட்டுமே திருவேங்கடத்தான் கோயிலுக்குள் தனி சந்நிதி இருக்கிறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.
ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासं पङ्कजनेत्रं परमपवित्रं पङ्कजनेत्रं परमपवित्रं पङ्कजनेत्रं परमपवित्रं पङ्कजनेत्रं परमपवित्रं शङ्खचक्रधर चिन्मयरूपं शङ्खचक्रधर चिन्मयरूपौ वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासम् अम्बुजोद्भव विनुतम् अगणित गुणनामम् अम्बुजोद्भव विनुतम् अगणित गुणनामम् अम्बुजोद्भव विनुतम् अगणित गुणनामम् अम्बुजोद्भव विनुतम् अगणित गुणनामम् तुम्बुरु नारद गानविलोलम् आत्माभिरामौ अम्बुधिशयनम् आत्माभिरामौ वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासम् सकलवेदसारं सर्वजीवननिकरम् सकलवेदसारं सर्वजीवननिकरम् सकलवेदसारं सर्वजीवननिकरम् सकलवेदसारं सर्वजीवननिकरम् मकरकुण्डलधाम मदनगोपालम् मकरकुण्डलधाम मदनगोपालम् भक्तपोषक श्री पुरंदर विठलौ भक्तपोषक श्री पुरंदर विठलौ भक्तपोषक श्री पुरंदर विठलौ वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासं पङ्कजनेत्रं परमपवित्रं शङ्खचक्रधर चिन्मयरूपौ वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासम् श्रीनिवास गोविन्द श्रीवेङ्कटेश गोविन्द भक्तवत्सल गोविन्द
भागवत प्रिय गोविन्द श्रीनिवास गोविन्द श्रीवेङ्कटेश गोविन्द भक्तवत्सल गोविन्द भागवत प्रिय गोविन्द नित्यनिर्मला गोविन्द नीलमेघश्यामा गोविन्द पुराणपुरुष गोविन्द पुण्डरीकाक्ष गोविन्द गोविन्द हरि गोविन्द गोकुलनन्दन 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 गोविन्द।